வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருந்தாலுமே இதில் வந்து நிறைய விதமான அப்டேட் நியூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும், இதுமாரி விண்ணப்பிச்சா தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதாவது ஒரு மாவட்டம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பள்ளிகள் எத்தனை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாரி, இப்போ ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னா 2 வேக்கண்ட்டு, மொத்தம் ஒரு 10 பள்ளி இருக்குது அப்படின்னா 20 வேக்கண்ட்டு, அதுமாரி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். 50 அப்படின்னா அதை வந்து அப்படி 100 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட்டு. இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு முதல்ல 7500 வேக்கண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 9000 ப்ளஸ் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி விண்ணப்பிச்சா எப்படி வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு. அது எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் அட்ரஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து எலிஜிபிள் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸையும் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலம் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 பள்ளிகள். 12 அப்படிங்கிறப்ப அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 24 காலி பணியிடங்கள். அதாவது சமையல் உதவியாளர் மட்டும்தான். மற்றபடி அந்த பொறுப்பாளர் இவங்களுக்குலாம் வந்து தனி கேட்டகரி, தனி செக்ஷன். அதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வேலைவாய்ப்புக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 வேக்கண்ட்டு. அதாவது பள்ளிகள் 25 பள்ளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்டேட் பண்ணலாம், இன்னும் அதிகரிக்கலாம். இப்போ 7000லேருந்து டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9000க்கு வந்தாங்க. அது இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வந்த உடனே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கேட்டது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படிங்க என்னன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்பா. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நிறையா விதமான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து எப்படி நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்முமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டான ப்ரொசீஜரில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் 109, கடலூர் 54, தருமபுரி 13, திண்டுக்கல் 13, ஈரோடு 17, கள்ளக்குறிச்சி 15, காஞ்சிபுரம் 9. இருக்கிறதுலே காஞ்சிபுரத்துக்கு தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு அப்டேட்டில் ஏதாச்சும் அதிகப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கன்னியாகுமரி 28, கரூர் 16, கிருஷ்ணகிரி 11, மதுரை 12, மயிலாடுதுறை 20, நாகப்பட்டினம் 29, நாமக்கல்
46, நீலகிரி 24, பெரம்பலூருக்கு தான் இன்னும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மொத்தமே 4 வேக்கண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்கூல் அப்படின்னா 8 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை 24, ராமநாதபுரம் 32, ராணிப்பேட்டை 44, சேலம் 61, சிவகங்கை 24, தென்காசி 28, தஞ்சாவூர் 24, தேனி 40, திருப்பத்தூர் 45, திருவள்ளூர் 47, திருவாரூர் 24, தூத்துக்குடி 16. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டிஸ்ட்ரிக்ட் வந்து அபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. 16, தூத்துக்குடி 16ஓட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி 22, திருநெல்வேலி 15, திருப்பத்தூர் 59, திருவண்ணாமலை 46, வேலூர் 21, விழுப்புரம் 28, விருதுநகர் 25. எந்த மாவட்டம் விடுபட்டு போச்சோ அந்த மாவட்டத்தோட பெயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான அப்டேட்ஸும் நாங்கள் 1 by 1 கொடுக்குறோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நாம் இப்போ A to Z டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி இதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிறது எல்லாமே போட்டுக்கணும். உங்களுடைய பெயர் போட்டுக்கணும். அடுத்து தகப்பனார் பெயர் வந்து போட்டுக்கணும். இருப்பிட முகவரி டீட்டெயிலாக வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஊராட்சி, ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி பெயர். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஊராட்சி என்ன, ஊராட்சி ஒன்றியம் என்ன, மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன அப்படிங்கிறது. இல்லை நாங்கள் வந்து நகராட்சி அப்படின்னா நகராட்சி மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை பேரூராட்சினா பேரூராட்சி மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி. ஆம், இணைத்துள்ளேன். பிறந்த தேதி, வயது, அசல் சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அது வந்து இணைக்கப்பட்டுள்ளேன். ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போடணும். அடுத்தது இருப்பிடத்திற்கான ஆவணம் வந்து ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஏதேனும் ஒன்று கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். பழங்குடியினர் இருப்பின் கோட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும். ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது ஊனமுற்றோர் ஆம் என்றால் ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. மனுதாரன் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடைக்காது. அதனால் மினிமம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பணிக்கோரும் ஊர் பணி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்களா, அந்த ஸ்கூல் வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விண்ணப்பிக்கும் பணி சமையலரா, அடுத்தது வந்து சமையல் உதவியாளரா, அமைப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எதுவோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் இருப்பிடத்தில் இருக்கும் பள்ளியின் உள்ள தூரம், அதாவது உங்களுடைய பள்ளிக்கும் நீங்கள் இருப்பிடத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிலோமீட்டர்ஸில் இப்படி வந்து எழுதிக்கோங்க. பிற குறிப்புங்கிற இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கணும். இடம் வந்து மேட்டூர் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஊர் என்னமோ அதை போட்டுக்கோங்க. நாள் வந்து விண்ணப்பிக்கும் தேதியை குறிப்பிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரன் கையொப்பம் போட்டுக்கோங்க. A4 6 4 ஃப்ரம் டு அட்ரஸ்லாம் தெளிவாக போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும். இதில் வந்து என்னென்னலாம் கட்டாயமாக வைக்கணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், தூரச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், 10th 12th இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது ரேஷன் கார்டு, விளையாட்டு சான்றிதழ், கபடி, கொக்கோ, கிரிக்கெட்
இதுமாரி ஏதோ ஒரு விளையாட்டு சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, A4 சைஸ் ஃபோர்ஸ் கவர் 1, ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க 25 ரூபாய்க்கு, ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு இணைக்க வேண்டிய ஆவணங்கள்லாம் இது எல்லாமே இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். இதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது வந்து டேட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணிட்டாங்க. இந்த டேட் வந்த உடனே 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.